மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எலெக்ஷன் டைம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் யார் யார் ஜெயிக்கணும் என்னங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்டாலின் நிறைய செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம மக்களுக்கு சரியாக பேசவே தெரிய மாட்டேங்குது. மீடியாவில் பேசியிருக்காங்க யார் யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு. இந்த ஆட்சியில் உள்ளவங்க வேறு ஆட்சியில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் மோடின்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாலின் என்ன செய்யணுனாக்கா, இந்த ஸ்கூல் மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணு, இந்த கரண்ட்டு தண்ணி நிறைய சேவ் பண்ணு, எல்லாம் கடலுக்கு தான் போகுது. எல்லா அரசியலும் இப்படி தான் பண்ணுறாங்க. அதுமாதிரி கரண்ட்டு பில் அதிகமாக இருக்குது, கேஸு அதிகமாக ரேட்டு ஏறிட்டு. இந்த எலெக்ஷனில் நீங்கள் தீர்வு எடுக்கிறது தான் இருக்குது. ஸ்டாலினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. சில பேர் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டாங்கனாக்கா வெளிப்படையாக சொல்லுங்கள் யார் வரணுன்ட்டு. சில பேர் அரசியலில் உள்ளவங்க அவங்க தான் வரணுங்கிறாங்க. சில பேர் அரசியலில் யார் இது பண்ணுறாங்களோ அவங்க ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லணும்னு சொன்னாக்கா காங்கிரஸ் வரணும், திமுக வரணும் அப்படின்ட்டு ஒரு இதாக தெளிவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேசவே தெரிய மாட்டேங்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாக்கா நம்ம ஊரில் என்னென்ன தேவைப்படுதோ எல்லா மக்களுக்கும் ஜாதி மதம் இல்லாமல் சண்டை வம்பு இல்லாமல் பார்த்துக்கங்க. அதேமாதிரி இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ரொம்ப இழுத்தடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப கிளியர் பண்ணணும். கோர்ட்டுக்குன்னு எதுக்கு போகிறாங்க? வக்கீலை பார்த்து ஒரு கேஸை முடித்து கொடுக்கணும் தானே. அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. இந்த வெட்டு குத்து இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது. எல்லோரும் பழைய மாதிரி சுதந்திரமாக போகணும். அப்போது இந்த குடியுரிமை திட்டத்தை கூட ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு எல்லா நாட்டிலையும் இருக்குது. அது எல்லாத்தையும் ஸ்டாலின் தான் தடை பண்ணணும். ஓட்டு வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடக்கூடாது. அவங்க என்ன கேட்குறாங்களா மக்கள், உங்களுக்கு ஜெயிக்க வச்சுருக்காங்களா, செய்கிறேன்னு சொல்கிறீங்களா, அதை கண்டிப்பாக நீங்கள் தான் செஞ்சு முடிச்சு தரணும். எல்லாருக்கும் ஃப்ரீ கரண்ட்டு, ஃப்ரீ தண்ணி, ஃப்ரீ ரோடு, இந்த 3 இருந்தாவே போதும். பிஸ்னஸ் நல்லா ஓடிக்கிட்டுருக்கும், விவசாயம் நல்லா வாழ்வாங்க. தொழிற்சாலைலாம் நல்லா கரண்ட் இல்லாமல் முடிச்சுனாக்கா விவசாயம் தொழிற்சாலைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் 24 ஹவர்ஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம நாடு ரொம்ப டெவலப் ஆகும். ரோடு நல்லா இருந்தால் போக்குவரத்துக்கு நல்லாயிருக்கும். தண்ணி வசதி கண்டிப்பாக வேணும், எல்லாருக்கும் செய்யணும். இந்த கரண்ட்டு பில்லு, கேஸ் பில்லுலாம் சரி பண்ணி கொடுக்கணும். அப்புறம் இந்த காப்பீடு திட்டங்கள்லாம் இருக்குது நிறையா, இன்சூரன்ஸ் மாதிரி அந்த சலுகையும் எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த நேம் சேஞ்சஸில் நிறைய பேர் எழுதுறதுக்கு வராங்க, அது ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் எல்லோரும் ஓட்டு போடுங்க, ஒரு தடவை ஆதரவு கொடுங்க. அதுக்கு பிறகு நீங்களும் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. அது ஸ்டாலினா இல்லை திமுகவா இல்லை அதிமுகவா எதாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு தடவை திமுகவுக்கு சான்ஸ் கொடுங்க. வணக்கம்.